எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவை கரெக்டாக டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கமருதீன் தான் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அடிச்சுக்கிறாங்க, எப்பவும் போல சண்டை வருது. ஸோ அந்த சண்டையில் எஃப்ஜேவும் கமருதீனும் சண்டை போட்டுக்கிறாங்களே, அதை பார்க்கும்போது கரெக்டான ஆள் கமருதீன் தாண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு டைலாக் விட்டாரு பாருங்க, இதோ அவளுக்கு கூஜா தூக்குறிடா நீ அப்படின்ற மாதிரி ஆதிரியை கை காமிச்சாரு பாருங்க, அங்கே தான் கிளியராக புரிஞ்சுது எஃப்ஜே அடிக்கிறதுக்கு ஆதிரியை இழுத்தா தான் முடியும் அப்படின்ற மாதிரி கமருதீன் டிசைட் பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ ஆதிரியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வாயை மூட வைக்கணும் போல. ஏன்னா அந்த ப்ரோமோலே தெரியுது, அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வாய முடிக்கிறாரு. இதுல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பண்றதும் கிட்டத்தட்ட சொம்பு தான், ஆனா அவர் மற்றவங்களை சொம்புன்றாருல, அதுதான் கிரிட்டிசிசம் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எனிவேஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்வதி சண்டை தான். பார்வதி நேற்று எபிசோடு அவங்க தான், இன்னைக்கு எபிசோடு அவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோல என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அந்த மைக் பேட்டரி வந்து போடல. ஸோ அது வந்து பிக் பாஸ் இன்ஃபார்ம் பண்றாரு, பார்வதி போய் பைக் பேட்டரி போடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்களும் பேட்டரி எடுத்துட்டு வர போறாங்க. அப்ப கனி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துட்டு என்னம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டேற, இந்த வீட்டில் நீ என்னதான் பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்க என்னதான் பண்றீங்களே தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி திருப்பி வர, ரெண்டு பேருக்கு சண்டை முட்டிக்குது. ஆக்சுவலா டைரக்ட் அட்டாக் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்டாக் இருக்காது, கொஞ்சம் எப்படி சொல்றது வேற ஒரு பிரச்சனையில கனி உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கனிக்கும் பார்வதிக்கும் டைரக்ட் அட்டாக், டைரக்டா சண்டை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆப்போசிட் துருவங்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் முட்டிக்கும் போது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி கனி என்ன சொல்றாங்க, நீ எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேற, ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸ் வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேற, ஒரு கியூசி வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேற அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த சைடில் இவரு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒரு ரூல்ஸை சொல்றாரு. ஸோ அது என்ன மேட்டர்னு தெரியல. இவங்க கியூசி பேட்ச் வேற பார்த்தீங்கன்னா பார்வதி குத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்க சமயத்தில் இவ்வளவு நடக்குது. ஸோ அது என்ன மேட்டர்னு அந்த லைவை பார்த்து தான் புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீனும் கானா வினோத்தும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்துலேருந்து, அதாவது கனியோட இளைய மகன் இருக்கார்ல, அதாவது எஃப்ஜே, அவர் வந்து கமெண்ட் பாஸ் பண்றாரு, அதான் ரெண்டு சொம்பு வந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி, ரெண்டு பேரும் கூஜா தூக்கம் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா இங்கேருந்து கமருதீன் பாஞ்சிக்கிட்டு போறாப்புல, ஏன்டா நீ தாண்டா அவளுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆதிரியை கேட்காமிக்க ஆதிரிய மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஏன்டா உங்க சண்டையில் நான் எங்கடா வந்தேன், என்ன ஏன்டா போட்டு இழுத்து அடி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆதிரியை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வந்தால் வாயை பொத்திக்கிறாங்க. ஏன்னா கமருதீன் மேட்டரில் ஆல்ரெடி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா கமருதீனுக்கு ஆதிரியை பற்றி தெரியும். ஸோ ஏதாவது வாயை திறந்தா இவங்க எல்லாத்தையும் எடுத்து கொட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயமும் ஆதிரிக்கு இருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமருதீன் பேசினாலே ஆதிரியை வந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அந்த மேட்டரை சொன்ன உடனே வாயை பொத்திக்கிட்டாரு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, ஓ எஃப்ஜேவை கமருதீன் தாண்டா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான். ஆக்சுவலாக எஃப்ஜே பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வாயை வஸ்தராரு, இந்த மாதிரிலாம் கெமி கிட்ட வாயை வஸ்தராரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாருல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திவாகர் கிட்ட வாயை ரைஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் ஓகே. கமருதீன் அப்புறம் கானா வினோத் இவங்க கிட்டலாம் பெருசா அந்த அளவுக்கு ரைஸ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி மார்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி செஞ்சு விட்டுருவாங்க. அதாவது இந்த புள்ள பூச்சிங்க, அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன்னா பார்த்தேன், நம்ம இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதில்ல, இந்த திவாகர், பார்வதி, கெமி இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட வந்து, அப்புறம் வியானா, சுபிக்ஷா இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து இவர் வந்து பயங்கரமாக மார்க் பண்றது, நெக்கல் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பசங்க கிட்ட பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும்ல. கானா வினோத் கூட பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு அடங்கிட்டாரு. அதே தான் கமருதீன் கிட்டையும். ஆக்சுவலாக பசங்க கிட்ட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அந்த அளவுக்கு வச்சுக்கிறது இல்லை, எங்க திருப்பி வச்சிருவானுங்களோ சொல்ல அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது. அது கிளியரா என்னால நோட்டீஸ் பண்ண, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், பசங்க கிட்ட மோஸ்ட்லி வச்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காமிச்சா யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. அவரோட ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் நீ ஆட்டிடியூட் காமிச்சா கூட பரவாயில்ல, நீயே ஒரு பக்கம் உரசிக்கிட்டும் தடவிக்கிட்டே இருக்க, அதையே நிறைய பேர் உன்னை கண்டுக்காம சரி ஏதோ போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை எடுத்து ஒரு டாப்பிக்காக பேசினா நாரிடும் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஜேயோட கதை இருக்குது, ஆதிரியோட கதை இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அதை ஓரளவுக்கு எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீ வாயை போத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ அங்கே போய் கமெண்ட் பாஸ் பண்ணுறது, அதாவது உன்னோட பிரச்சனையில் நீ கமெண்ட் பாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ போய் கமெண்ட் பாஸ் பண்ணனா கண்டிப்பாக ஊமேல் தான் திரும்போது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கமருதீன், கானா வினோத் ரெண்டு பேரும் போய் எஃப்ஜே போய் கொட்டுன்னு கொட்டுற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்க்கும்போது தெரியுது. ஆனா சம்பவம் என்னன்னா, பார்வதி சுத்தி தான் இந்த கண்டென்ட் நடக்குதுன்னா, அப்போ மற்ற பேர்ல என்னடா பண்றீங்க, என்ன பண்றீங்க மிச்ச பேர்லாம் உனக்கு அதுதான் என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. மிச்சம் இருக்க 18 பேர் என்ன பண்றானுங்க. ஆக்சுவலாக பார்வதி தவிர மிச்ச பேர்லாம், அதாவது 17 பேர் என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதாங்க எனக்கு புரியல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கனி, பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, திவாகரி இவங்களாம் வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 10-12 பேர்கிட்ட சும்மா தான் இருக்கானுங்க. அவங்கள என்ன பண்றானுங்க, ஃப்ரேமுக்குள்ளேயே வர மாட்டானுங்க. ஆக்சுவலாக இருக்கிறானுங்களா இல்லையானே தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல வேற அரோரா, துஷார்னு ரெண்டு கேரக்டர் இருந்ததுல, இந்த ரெண்டு கேரக்டர் அப்பப்போ லவ் கண்டென்ட்டாவது கொடுத்துட்டு இருந்தது. அதுங்களை போட்டு அடிச்சோன்னா அதுங்க எங்க இருக்குன்னே தெரியல, அப்படியே அங்கங்க பதுங்கிட்டு இருக்குங்க. இந்த துஷார் கேப்டன் ஆகும் போதாவது கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க. சுத்தமா அந்த துஷார் பையன்லாம் என்ன பண்றானே தெரியல, எங்க இருக்கானே தெரியல. ஒரு சண்டைன்னு வந்தா கூட எப்பவும் சமாதானப்படுத்த வருவான், இப்பெல்லாம் அது கூட வரதில்லை. ரொம்ப அப்படியே அடங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது பயங்கரமான இமேஜினேஷன் வருவானுங்க. நம்ம போனாங்க ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு காமெடியனாவது ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோ கேமரா இருந்தும் உங்களை கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களை சுற்றியே கண்டென்ட் நடக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அங்கே ஒரு சண்டை நடக்குதா, அதில் நம்மளோட இன்வால்மெண்ட்டாவது இருக்கணும். அதுக்காவது எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கடா. அந்த சண்டையில் வந்து இப்போ FJ கமெண்ட் பாஸ் பண்ணால திருப்பி வந்து உங்களோட கருத்து வைங்க. ஆக்சுவலாக கனி மட்டும் தான் அங்கே பேசணும்னு அவசியம் இல்லை, தலை இருக்கட்டும். அதுக்கு நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. சபரி மட்டும்தான் ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுமா, அவர் மட்டும் தான் தேவ தூதரா புனிதரா, மற்றவங்க யாரும் வந்து பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணக்கூடாதா, நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகுங்க அப்படின்ற ஒரு இதுதான் வைக்கணும். விஜய் சேதுபதி அதான் சொல்றாரு, டேய் எல்லாம் இருக்கீங்கடா, உங்களுக்கான கேம் ஆடுங்கடா, மற்றவனுக்கு வந்து சொம்பு தூக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனால் இவனுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க சண்டை அவன் போட்டுக்கிறானுங்க, ஏதோ பண்ணிக்கிறானுங்க, ஓகே கத்திக்கிறானுங்க. இதில் வேற விக்கல் சிக்கிரம் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு நேற்று ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அந்த பைபிள் வந்து சொல்லுது, இந்த மாதிரி மிச்சர் இருக்கா அப்படின்ற மாதிரி கிச்சன் டீம்கிட்ட வந்து கேட்குறாரு. இல்லை மிச்சர் எதாவது கொடுத்துட்டிங்கன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. விக்ரம் நீங்கள் ஆல்ரெடி மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்கும்போது உங்களோட கருத்து வைக்கணும். அதை விட்டுட்டு நான் டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், இது மட்டும் தான் என்னோட கண்டென்ட்னா பிக் பாஸ் அதுக்கான ஷோ கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தான் அதுக்கு வீடியோ போடணும். அதை நீங்கள் வெளியே இருந்தே பண்ணியிருக்கலாமே. உள்ளே போயிட்டு பிக் பாஸ்ன்றது ஒரு வாழ்வியல், அதில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் வந்து சரி பண்ணணும், உங்களோட கருத்து வைக்கணும் அப்படின்றது தான் அந்த வீடியோட கான்செப்ட். இவனுங்க அதை புரியாமல் கேமரா இருந்தால் அங்கே போய் நம்ம பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும், டேலண்ட்டை வந்து அதுக்கான டாஸ்க் எல்லாமே ஒன்று ஒன்றா வைப்பாங்க. டான்ஸுக்குன்னு ஒரு டாஸ்க் வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க் வைக்கும் போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும்ல. ஸோ இருக்கணும்னா உங்கள் இருப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் அங்கே உங்களோட வாழ்வியலை வந்து கரெக்டாக அமைக்கணும். ஒன்று தப்பாக போகும்போது அதை எடுத்து கேள்வி கேட்கணும். ஒரு பிரச்சனை விக்ரமுக்குலாம் அந்த நாலேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகிறதே இல்லை. அதான் அவரே ஓப்பனாக கேட்குறாரு, எப்போ மிச்சர் கொடுங்கப்பா, உட்காந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கிலோ மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. மிச்சர் ஒரு 10-12 பேர் கொடுத்துருங்க. இவனுங்களாம் எதுவும் பண்ணவும் போகிறதில்ல, பண்ணவும் மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதியை சுற்றியே கண்டென்ட் நடந்துட்டு இருந்தா நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா பார்வதி மட்டும் தானா, அவங்க பண்ண தப்பு ரைட்டு அதெல்லாம் தாண்டி விட்டு போங்க, அவங்க மட்டும் அவங்கள சுற்றியே ஒரு கண்டென்ட் நடக்குது, எனக்கு என்னமோ சரியா படல. அவங்கள மட்டுமே வச்சு ஒரு மையப்படுத்தி ஒரு பிக் பாஸ் ஷோ போகிறதும் சரியா படல. மேபி இந்த வைல்ட் கார்டு உள்ள வராங்களே, அவங்க வந்ததுக்கு அப்புறம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குன்னு இப்போதைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று ஒரு ரூல்ஸ் அப்கிரேட் பண்ணார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எவனாவது யாருக்காவது ஒருத்தருக்கு பவர் அதிகப்படுத்தி திருப்பி ஏதாவது ட்விஸ்ட் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ட்விஸ்ட் யார் திரும்ப கொடுக்க போறா, திவாகர் தான். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் திவாகருக்கு புரிய வச்சிட்டாங்க. ஆனால் இதுதான் பண்ணணும், இவங்கள தான் நம்ம ஜெயிக்க வைக்கணும், அவங்க தான் நாமினேஷன் அப்படி இப்படின்னு புரிய வச்சாங்க. நாளைக்கு பாருங்க ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நேற்றே பார்த்து நினச்சிட்டு நான். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா FJ வந்து ஏதாவது ஊட்டி விடுவான், சபரி வந்து ஏதாவது எப்படி சொல்றது ஒரு மாதிரி பாசமாக பேசினா, அண்ணன் நீ தானே கெத்துனே அப்படின்ற மாதிரி பேசினா திருப்பி மாறிடுவாப்புல, திருப்பி இது விஜய் பார்வதி குனியை வச்சு கும்மு கும்முன்னு குத்திடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்விஸ்ட் கோர்ஸ் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் ஒன்று பார்வதி சொன்னால் ஒத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு வேணான்னு சொல்லிடணும். அங்கேயும் ஓகே சொல்லிடுறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களும் ஓகே சொல்லிடுறது, நடுவில் எதுவுமே செய்யாமல் இருந்துறது. இதுதான் இங்கே பிரச்சனை காரணமாகுது. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்க அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற, ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஃபயர் ஆகுதுன்னா அப்போ அந்த சண்டை வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பார்வதியை சுற்றியே கண்டென்ட் போதில்ல அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவ்வளோ இதெல்லாம் போவேணா அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.